என்னுடைய கணவரை முழு நேர ஊழியத்திற்கென்று கர்த்தர் அழைத்த பொழுது இந்த வசனத்தை கொடுத்து தான் அழைச்சார். நான் கேட்டேன், நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். கூப்பிட்டாரு, விட்டுடு வந்துடு. 4-5 கம்பெனி இருந்தது. இன்னைக்கு கூட என் ஃபோனுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா ட்ரூ காலர்ல லக்கி பில்டர்ஸ் தான் வரும். லக்கி பில்டர்ஸ், லக்கி பஜார், லக்கி டென்டா கேர், லக்கி கஃபே, பல வியாபாரங்களை நாங்கள் செய்து கொண்டு இருந்தோம். ஆண்டு விட்டுட்டு வர சொன்னார். விட்டுட்டு வரும்போது நான் என்ன செய்யணும்னு கேட்டப்ப ஆண்டு சொன்னார், இந்த ஒரு வசனத்தை தான் கொடுத்தார். சில யுத்தங்கள் பயங்கரமா போராடும், பயங்கரமான ஆவி பயங்கரமா போராடும், விடவே விடாது. அப்ப சொல்லுவேன், ஆண்டவரே குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பெயர் பெறுவாயின்னு சொல்லி இருக்கிறபடி இந்த மகனின் வாழ்க்கை குடியிருக்கும்படி நான் திருத்துகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். செகண்ட் 35 வருஷம் போராடின ஒரு சத்துரு ஓடி போயிடுவான். ஆமென். ஏன்னா வார்த்தையை அவர்தான் கொடுத்தார். வார்த்தை. ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுங்க. வார்த்தை. வார்த்தை சொல்லுங்க. வார்த்தை. இந்த வார்த்தை சாதாரணமானது இல்ல. அந்த வார்த்தைக்குள்ள ரேமா வல்லம புறப்பட்டு ஆவியில நீ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது the word of God is the sword of spirit. The word of God is the sword of spirit. இது வார்த்தை சாதாரணமா நினைக்காது, இது வல்லமை. இதுல வல்லமை இருக்குது. இது கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் செயல்படுவார். ஏன்னா உன்னை இந்த வார்த்தையினாலே கட்டி எழுப்புவார். ஆமென். அதான் எங்க கணவர் அடிக்கடி சொல்வார், பாப்பா நான் என்னமோ வீடு கட்டியிருந்தேன், இவர் சொல்லிட்டாரு அந்த வீட்டெல்லாம் நீ கட்டாத, நீ குடும்பங்களை கட்ட வேண்டும், நீ ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்ட வேணும்னு எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு பாப்பான்னு சொல்வாரு. இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த அதே வார்த்தையை உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க ஒவ்வொருத்தரும் கட்ட போறீங்க. Hallelujah. You're going to rebuild in Jesus' in the name of Jesus. இதுல இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். நம்ம ஆண்டவர் யாருமா? தலைமுறைகளின் தெய்வம். ஆமா. ஆமென். அப்ப போன தலைமுறைக்கும் அவர்தான் தெய்வம், இந்த தலைமுறைக்கும் அவர்தான் தெய்வம், முந்தின தலைமுறைக்கும் அவர்தான் தெய்வம். தெய்வம் மாத்திரம் இல்லப்பா, அப்பான்னு சொல்லலாம். அப்பா. ஆமா, நம்ம ஊர்ல ஒரு புள்ள ஒரு வசனம் சொல்லுச்சு, ஞாபகம் இருக்கா உனக்கு? மணிமங்கலம் சர்ச்ல தன்னுடைய ஒரே பேரனான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் யாரும் கவனிக்கல. ஆமா, சரியா கவனி. அந்த பிள்ளை குட்டி பிள்ளை, ஆண்டவர் அறியாத பிள்ளை தான். அந்த பிள்ளை வசனம் சொல்றது, தேவன் தம்முடைய ஒரே பேரனான குமாரனாகிய, புரிஞ்சுதா? இன்றைக்கு அவர் தலைமுறைகளின் தெய்வம் மாத்திரமல்ல, தலைமுறைகளின் தகப்பன். இன்றைக்கு உங்களுக்கு அவர் யார் அப்படின்னு கேட்டா தகப்பன். உங்க பிள்ளைகளுக்கு தாத்தாவா? நியாயமா தாத்தா தானே வரணும். ஆனா உங்க பிள்ளைகளுக்கு அவர் யார்? பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அதுதான் அவர் தலைமுறைகளின் தெய்வம். ஆமென். அவர் தலைமுறைகளின் தெய்வமா இருக்கிறார். இப்படிதான் பாப்பா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வந்துச்சு. அந்த பையன் இந்த பொண்ணுக்காக ஆண்டவரை ஏத்துக்குன்னு வந்துட்டான். யாருக்காக ஆண்டவரை ஏத்துக்குன்னு வந்துட்டான்? பொண்ணுக்காக. ஆண்டவருக்காக பொண்ணை ஏத்துக்கல, இந்த பொண்ணுக்காக ஆண்டவரை ஏத்துக்கிட்டான். வடை இப்ப என்னவாயிடுச்சுன்னா அதர்சமா மாறிடுச்சு. பேரு மட்டும் மாறிடுச்சு. வடை என்னவாயிடுச்சு? அதர்சமா மாறிடுச்சு. இப்போ பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க, ஒவ்வொரு நாளும் குடும்பமா நீங்க இணைஞ்சு ஜெபிக்கணும், ஜெபத்தோட தான் உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. இவன் சொல்லிட்டான், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுமா, நீ முதல்ல ஒரு வாரம் ஜெபம் பண்ணு, நான் பாத்துக்கிறேன், அடுத்த வாரத்துல இருந்து நான் ஜெபம் பண்றேன். ஒரு வாரம் ஜெபம் பண்ண. ஆண்டவரே அப்பா எனக்கு கொடுத்த அழகிய அன்பான கணவருக்காக நன்றி சொல்லுங்களேன். நன்றி நன்றி சோத்திரம் சோத்திரம். எங்களுக்கு கொடுத்த புதிய வாழ்க்கைக்காக சோத்திரம் அப்பா சொல்லுங்களேன். சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக சோத்திரப்பா. இப்படி அப்படின்னு அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நல்லா பண்றீங்களே ஜெபத்தை. அதுல இன்னொன்னு கூட இருந்துச்சு, இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு ஓ உங்களுக்கும் தெரியுமா? அடேங்கப்பா. குட் குட் குட். இப்போ ஒரு வாரம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அண்ணன் ஜெபம் பண்றாப்ல, தம்பி
தம்புடு வந்து இயேசுமாமா இயேசுமாமா சொல்லுங்க, எனக்கு கொடுத்த அழகான மனைவிக்காக சோத்திரம் இயேசுமாமா. ரெண்டாவது சொல்றாரு, எங்களுக்காக நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறதுக்காக சோத்திரம் இயேசுமாமா, எங்களுக்கு கொடுக்க போற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக சோத்திரம் இயேசுமாமா, இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை கொடுங்க இயேசுமாமா. இயேசுமாமா மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அவனுடைய எண்ணம் எல்லாம் தன் மனைவிக்கு அப்பாவானவர் தனக்கு மாமா இல்லையே. அவர் தலைமுறைகளின் தெய்வம். அவர் நாம் எல்லா தலைமுறைகளுக்கும் அப்பாவா இருக்கிறார். இன்றைக்கு தலைமுறைகளை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எஸ், இந்த ஆலயத்திலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸும் you will be blessed in Jesus name. ஆமென், ஆமென். நேற்று இரவு ஒரு சாட்சியை கேட்டேன். இந்த ஆலயத்துல ஹல்லேலூயா படித்த எளிய பிள்ளைகள், அநேக பிள்ளைகளை வளர்த்தெடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த சபை பெற்றிருந்தது. இங்கே வளர்ந்த பிள்ளைகள் செழித்து ஓங்கி தலைமுறையின் ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து வெளிநாடுகளிலும் பணிபுரிகிறாங்க. இங்கேயும் என்ஜினியர்ஸா நல்ல வேலையில பணிபுரிகிறாங்க என்ற உண்மையான சாட்சியை நான் கேட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். ஆமென். பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது. நீங்க உங்க பிள்ளைய நீங்க நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் எங்க கிட்ட வந்து சொல்வாங்க. இதே இங்கிலீஷ்ல சொல்லணும்னா எப்படி சொல்வோம்? எனி ஐடியா? ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். என்னன்னா, you have raised up your children well அப்படின்னு சொல்வாங்க. என்ன சொல்வாங்க? you have raised up. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ரீபில்ட் பண்றவர்களாய் மாத்திரமல்ல, he is going to raise up your generations. Amen. 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 He is going to raise up your Raise generations. up your generation. அவர் தலைமுறைகளின் தெய்வம். அவர் தலைமுறைகளின் தெய்வம். அவர் தலைமுறைகளின் தெய்வம். அவர் தலைமுறைகளின் தெய்வம். ஆமென். பைபிள்லயே ரொம்ப வசனத்திற்குரிய ஒரு வசனம், ஒரு சில வசனங்கள் இருக்குது. அது வாசிச்சாலே மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சவுலை நான் ராஜாவாக்கினதற்கு மனஸ்தாபப்படுகிறேன் என்று ஆண்டவருடைய இருதயம் வந்து ரொம்ப மனஸ்தாபப்படு. அந்த ஒரு சில வசனங்கள்லாம் பார்க்கும்போது, வாசிக்கும் போது நம்மளுக்கே கஷ்டமா இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்களை பார்க்கும் பொழுது, அவர் பிலாத்து கையிலெல்லாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் இவன்னு பேசியிருப்பாங்க. ஏசப்பாவை நீங்க வாசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வாசிக்கும் போது கஷ்டமா இருந்துச்சு. அவன் அப்படின்னு மரியாதை குறைவா ஆண்டவராக இயேசு. அப்படி ஒரு சில வசனங்கள்ல ஒரு முக்கியமான வசனம் எங்களை மிகவும் பாதித்த ஒரு வசனம், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மோசே மரித்து போறாரு. மோசேக்கு அப்புறமா எழும்பின நூனின் குமாரனாகிய யோசுவாவும் மரித்து போகிறத நம்ம பார்க்கிறோம். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் யாரு? இஸ்ரவேல் சந்ததியார், எகிப்திலிருந்து புறப்பட்ட அற்புதங்களையும் சுமந்த பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் சுகந்தரித்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே வாசமா இருக்கிற சந்ததியார். அங்கிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, அதாவது அந்த சந்ததி எல்லாம் ஒழிஞ்சு அடுத்த ஜெனரேஷன்ஸ் வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இந்த சந்ததி என்ன ஆச்சு தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்த சந்ததியாய் மாறி போனது. யாருங்க இவங்கெல்லாம்? யூத ஜனம். யாருமா இவங்கெல்லாம்? இஸ்ரவேல் ஜனம். யாருமா இவங்கெல்லாம்? எகிப்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஜனம். யாருமா இவங்கெல்லாம்? அவர்களுடைய சந்ததி. ஆமா, அவங்களுடைய பிள்ளைகள், இப்போ அவர்களுடைய பிள்ளைகள் பாகால்களை சேவிக்கிறவர்களாய் மாறி போயிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு கர்த்தரை தெரியல. ஏன் தெரியுமா? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த கிரியைகளை அவர்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? அப்பா அம்மா சொல்லி கொடுக்கல. ஆமென். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லுங்க. பிள்ளைகள் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு வளர்றாங்களா? ஆமான்னா ஆமா, இல்லன்னா இல்ல. என்ன சொன்னாலும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா தான் செய்வாங்க. Children's ears are close to your advice, but their eyes are always open to your life. Yes. அவருடைய செவிகள் நீ சொல்றதெல்லாம் கேட்கறது இல்லையா,
ஸ்கூல்ல ஒரு பையன் கெட்ட வார்த்தை பேசிட்டான். அவங்க வாத்தியார் கூப்பிட்டு பொட்டுன்னு அடிச்சு, என்னடா கெட்ட வார்த்தை பேசுறேன்னு சொன்னா, அவன் அந்த வாத்தியாருக்கு சொன்ன பதில் வாத்தியாரியே பெஜார் ஆயிடுச்சு. கரெக்டான வார்த்தை சொல்லணும், சென்னை பாஷையில் சொல்லணும்னா வாத்தியாரியே பெஜார் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டா, இது கெட்ட வார்த்தை இல்லை சார், வீட்டுல கேட்ட வார்த்தை சார்ன்னு சொன்ன. வீட்டிலே நீ பேசுகிற வார்த்தை உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. ஆமென். ஆமென். ஹalleluya. அப்போ வீட்ல நீ ஆண்டவரை குறித்து பேச, அவர் உனக்கு செய்த அதிசயங்களை நீ பேச பேச பேச, அது உன் பிள்ளைகள் கேட்க 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 அந்த பிள்ளைகள் கர்த்தரை அறிந்த சந்ததியாய் வளரும். ஆனா நம்ம என்ன தெரியுமா சொல்றோம், ஜெசிமா பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு. ஏன் வாசிக்கணும், ஏன் ஜெபம் பண்ணணும்? நீ பைபிள் வாசிச்சதுனால நடந்த நன்மை என்ன? உன் பாதைக்கு அந்த வார்த்தை எப்படி வெளிச்சமாய் மாறினது? உன் வழிகளுக்கு அது தீபமாக எப்படி உருவெடுத்தது? ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நீ சொல்லி கொடுக்க மறந்து போனால், ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணுன்னு அதுவும் கண்ணை மூடி உன்ன மாதிரியே தலைகாணி ஜெபம் பண்ணோம், முழங்கால் ஜெபம் பண்ணோம், அப்புறம் என்ன பண்ண, கேலண்டர் ஜெபம் பண்ணோம். நான் ஒரு பிள்ளைய கேட்டேன், என்னம்மா வசனம் வாசிச்ச? 23ஆம் சங்கீதம். நேத்து 23ஆம் சங்கீதம், முந்தா நேத்து 23ஆம் சங்கீதம். உனக்கு இன்னையில இருந்து டயட், வெறும் இட்லி, நோ சட்னி, ஒரே இட்லி தான். ஒரு இட்லியை சாப்பிட்டு நீ வாழணும். ஏன்னா இது என்ன வசனம் தான் வாசிக்குது? ஒரே அதிகாரத்தை தான் வாசிக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு சந்ததி, ஆண்டவரை அறிந்த சந்ததிய ரைஸ் அப் பண்ற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். ஆமென். 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 உங்களுடைய சந்ததிய தலைமுறை தலைமுறையாய் நீங்கள் ஏற்கனவே போடப்பட்ட அஸ்திபாரமாக்கிய கிறிஸ்துவின் மேல் நீங்கள் எழும்ப போகிறீர்கள். உங்கள் சந்ததி எழும்ப போகிறது. எது தெரியுமா? இந்த சந்ததிக்கு ஏற்கனவே ஒரு அஸ்திபாரத்தை போட்டு வச்சுட்டேன். எஸ், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஹalleluya. இந்த சந்ததி அஸ்திபாரத்தின் மேல கட்டப்படுகிற சந்ததி. இந்த அஸ்திபாரம் யார் தெரியுமா? கண்மலையான கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம். ஆமா, கண்மலையான கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேல் இந்த சந்ததி கட்டப்படலன்னா பொறுப்பு நம்ம கையில இருக்குது. ஆமென். அன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை எங்களுக்கு துக்கமா இருந்தது போல, இன்னும் 10 வருஷம் கழிச்சு அந்த வார்த்தை உங்க குடும்பத்துல துக்கமா இருக்க கூடாது. நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார்னா, நீங்க இந்த ஆலயத்துல இருந்து ஜெபிக்க 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 உங்களுடைய சந்ததியார் ஆண்டவரை அறிந்த சந்ததியாராய் அவர்கள் raise up பண்ணப்படுவார்கள். You will raise up a generation for Christ. You will raise up the generation for Christ. Amen. This is the generation of Jesus. Amen. நீங்க எழுப்புகிற இந்த சந்ததி இயேசுவின் சந்ததி. இயேசுவுக்கு முன்னாடி சந்ததிகள் வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு பின்னாடி சந்ததிகள் போடப்படவில்லை. இயேசுவின் மூலமாய் நாம் பிள்ளைகள் அனைவரும் இயேசுவின் சந்ததியாக மாறப்பட்டிருக்கிறோம். This generation is Jesus generation. This generation is beautiful generation. This generation is going to shine for Jesus. Amen. Amen. இன்னைக்கு முழு மனசா உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. அப்பா, இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி வளர்ப்பேன்ப்பா, நான் சொல்லி வளர்ப்பேன். நீங்க செஞ்ச நன்மைகள் எல்லாம் நான் சொல்லுவேன்ப்பா. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை அறிந்த சந்ததியாராய் அவ எழும்பும். ஹாய், என்னோட பேர் அனு. நான் இங்க 1 இயரா ஆரி டீச் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இங்க 3 பேட்ச் முடிச்சிருக்காங்க. ஒரு பேட்ச்ல 80 மெம்பர்ஸ் வருவாங்க. மொத்தம் இது வரைக்கும் ஒரு 250 மெம்பர்ஸ் இங்க இருந்து முடிச்சு போயிருக்காங்க, ஆரி முடிச்சு போயிருக்காங்க. அத்தனை பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இங்க இருக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான், அண்ணாவையும் அக்காவையும். அது மட்டும் இல்ல, இங்க வரவங்க எவ்வளவு பிளஸ்டா போறாங்கிறதும் நாங்க பாக்குறோம். அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் எவ்வளவு இங்க ஹையா இருக்கு அப்படிங்கறதையும் நாங்க பாக்குறோம். நம்ம ஒண்ணும் இல்ல அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கறத நாங்க இங்க இருந்து வெளியெடுத்து கொடுத்துறத ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம்.